மேல் பகுதி நீலம் ஊதா, கருஞ்சிவப்பு அலகு, நெற்றியில் கருப்பு மற்றும் வெல்வெட். கலர் காம்பினேஷன் கேட்கவே சூப்பராக இருக்குல்ல? அப்படி ஒரு பறவையை தான் இன்றைக்கி நம்ம தேடி போயிட்டுருக்கோம். இந்த சின்ன பயணத்தில் என் கூட இணைஞ்சிருங்க. அந்த பறவையை நம்ம காண முடியுதான்னு பார்ப்போம் வாங்க. இந்த பறவையை பற்றி சொல்லப்போனால் அதோட வெயிட்டே வெறும் 8லேருந்து 17 கிராம்குள்ளே தாங்க. அது மட்டும் இல்லை, 12லேருந்து 13 சென்டிமீட்டர் சைஸ் உள்ள ஒரு சின்ன பறவை தான் இது. சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லணுன்னா, மர கிளைகளில் மற்றும் தண்டுகளில் மேலும் கீழும் ஏறி இறங்கக்கூடிய ஒரு பறவை தான் இது, அதுவும் தலைகீழாக. தனது சக்தி வாய்ந்த நகங்களை வச்சு தலைகீழாக தொங்கக்கூடிய ஒரு பறவை. அப்படி ஒரு சுவாரஸ்யமான பறவையை தான் இன்றைக்கி நம்ம தேடி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம். அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது. ஸோ நம்ம தேடி வந்த பறவை இது வரைக்கும் கிடைக்கல. பட் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். அந்த பறவையும் கிடைக்குதான்னு பார்ப்போம், அது கூட வேறு ஏதாச்சும் பறவையும் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. நம்ம பயணம் தொடங்கி 35-40 நிமிஷம் ஆச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அந்த பறவையை பார்த்த இடத்துக்கும் வந்துட்டோம். ஸோ வாங்க பறவைக்காக காத்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தேடி வந்த பறவை இங்கே மேலே மரத்தில் தான் இருக்குது. வாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வீடியோவோ ஷார்ட்ஸோ கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம். சோப்பா, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதே. பறவையோட பேர் வெல்வெட் நெற்றி பசையெடுப்பான், இங்கிலீஷில் வெல்வெட் ஃப்ராண்டட் நுட்டாச். மரப்பட்டைகளில் காணக்கூடிய பூச்சிகள், சிலந்திகள், விதைகள் மற்றும் புழுக்களை உண்ணும்.
ஸோ பறவை ரொம்ப நேரம் இருக்கலை, ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த டைமில் என்னால் முடிஞ்ச 2 வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுதான் இப்போ உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பறவை கிடச்சதோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் டப்பா நல்லாவே கிடச்சிது. இந்த மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பறவைகள் இருக்கிற இடம், வைல்ட் லைஃப் லொக்கேஷன்ஸ் எங்கே ஆனாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாஸ் இருந்தால் தயவு செஞ்சு அதை அப்ரூவ் படுத்திடுங்க. நானும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட தான் போகிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பறவைகள் மாதிரி சிறகு விரித்து பறப்போம்.